இந்தியால மேரத்தானுக்கு அதிகமா யூஸ் பண்ற ஒரு ஷூ எதுன்னு கேட்டா ஏசிஸ் கைனோ தான். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு கைனோ 31 அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஸ்பெக் டீடைலா பார்க்க போறோம். இந்த ஷூ நாட் ஜஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் ஷூ, இது ரொம்ப லவ்டு ஷூ அண்ட் ஏசிக்ஸ்ல ஹையஸ்ட் செல்லிங் ஷூ டாப் 3ல கண்டிப்பா இந்த ஷூ எப்பயுமே இருக்கும். ஏசிஸ் கைனோ 30 லான்ச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாவே ரீடிசைன் பண்ணி ஃபுல் ஹைலி பிரீமியம் குவாலிட்டியோட ஃபுல் நியூ மிட்சோலோட அவங்க அதை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி அந்த இயர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஷூவா எல்லாராலையுமே ரிவ்யூ பண்ணப்பட்டது. ஹையஸ்ட் செல்லிங் ஷூ கூட அதை சொல்லலாம். இந்த ஷூ ஒரு இண்டஸ்ட்ரியில ஸ்டெபிலிட்டி ஷூக்கு ஸ்டாண்டர்டையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன்னொன்னா நீங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு ஷூமே ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கல் தான். ரெண்டுமே நியர்லி 300 கிராம்ல இருந்து 310 கிராம் வரும் என்னோட US 9க்கு. அண்ட் தென் ஹீல் ஸ்டாக் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மில்லிமீட்டர் இன் ஹீல், 4 ஃபுட்ல 30 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் ட்ராப் வரும். 10 மில்லிமீட்டர் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு எல்லா ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி ஷூக்கு. அப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஹை குவாலிட்டி இன்ஜினியர்ட் மெஷ்ல பண்ணியிருப்பாங்க. நல்லா ஹீல் பேடிங்லாம் நல்லா கம்ஃபியா கொடுத்துருப்பாங்க. மிட்சோல பொறுத்த வரைக்கும் அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட் FF Blast Plus Eco அண்ட் தென் அவங்களோட 4D கைடன்ஸ் சிஸ்டம் ஃபார் த ஸ்டெபிலிட்டி. அண்ட் அவுட் சோலை பொறுத்த வரைக்கும் ஏசிக்ஸோட ஹை அப்ரேஷன், அதாவது ஹைலி டியூரபிளான ஒரு அவுட் சோல் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஷூலையுமே. பட் இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு மைனர் சேஞ்சஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பெஸ்டா இருக்கிற ஒரு ஷூல அவங்க என்ன பண்ணிட முடியும், ஸ்லைட் மைனர் சேஞ்சஸ் தான். அது என்னன்னு ஒண்ணு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்பர்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 30ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். அதனால டோ பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஹாட் சென்சேஷன் உங்களால ஃபீல் பண்ண முடியும். சம்டைம் ஹாட் பால்ஸ் கூட அதனால வரலாம். அண்ட் தென் இந்த ஹைட் கூட உங்களுக்கு அந்த லெவல்ல இருக்காது. அதனால உங்களோட டோஸ் வந்து மேல ரப்பிங் சென்சேஷன் ஃபீல் ஆகலாம். 31ல அவங்க இந்த அப்பரை கொஞ்சம் லைட்டர் ஆக்கி அண்ட் தென் மோர் கம்ஃபியா பண்ணிட்டு இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால உங்க டோஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அண்ட் தென் ஹாட் சென்சேஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுது. எக்ஸ்ட்ரீமா ரெடியூஸ் 20% ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீல் பேடிங் ஆர் ஆங்கிள் காலர்னு சொல்லுவாங்க. 30ல பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கான கம்ஃபியான பேடிங் தான். பட் நம்ம கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா அது ரப் பண்ணும்போது கொஞ்சம் ஹாட்டா நம்ம ஃபீல் ஆகும். பிகாஸ் நம்மளோட கிளைமேட் எப்பயுமே சம்மரா தான் இருக்கும். இந்த பேடிங்கை நல்லா சாஃப்ட் ஆக்கிருக்காங்க. அந்த கம்ஃபினஸ் குறையில, பட் நல்லா சாஃப்ட் ஆக்குனதுனால உங்களுக்கு அந்த ரப்பிங் சென்சேஷன் இருந்தாலும். நெக்ஸ்ட் சேஞ்ச் மிட்சோல். மிட்சோல்ல கொஞ்சம் ஸ்லைட்டா சாஃப்ட் ஆக்கி இந்த 4D கைடன்ஸ் சிஸ்டம் இந்த ஏரியாவை கொஞ்சம் பவுன்சியரா ஆக்கிருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இதுதான் அவங்க 30ல ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. உங்க ஃபுட் நீங்க லேண்ட் பண்ணும்போது ப்ரொனேஷன் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆங்கிள் கொலாப்ஸ் ஆகும் இன்வர்ட்ல. அப்ப இந்த 4D கைடன்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுனா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சினஸ் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. அதனால உங்க ஆங்கிள் வந்து திரும்பி பவுன்ஸ் ஆகி அதோட நார்மல் பொசிஷனுக்கு வரும். இது வந்து 30th வெர்ஷன்ல அவ்வளவா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 20% இந்த பவுன்சினஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அதனால உங்களோட ஆங்கிள் ரொம்ப ஃபாஸ்டா அதோட நார்மல் போஸ்டருக்கு வந்துடும். அதனால உங்களோட ஆங்கிள் அந்த பெயின்லாம் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே தான் சைடு வால்ஸையும் வந்து அதே மாதிரி சைடு வால்ஸ் அண்ட் தென் சைடு வால்ஸோ போஸ்டீரியர் சைடும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு ஃபிளாரும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியும் அவங்க வந்து ஆட் பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்க. அவுட் சோலை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ல இருந்து ரப்பர் திக்னஸ் எல்லாமே ஐடென்டிக்கலா தான் இருக்கு. அண்ட் தென் இந்த ஹீலை வந்து இன்னும் கொஞ்சம் ரவுண்டட் ஆக்கியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல டிரான்சிஷன் கிடைக்கும். 30ல கொஞ்சம் எக்ஸஸ் ஃபிளார் இருந்ததுனால அந்த டிரான்சிஷன் ஸ்மூத் இல்லைன்னு சொன்னாங்க. இதுல அவங்க கொஞ்சம் ரவுண்டட் ஆக்கி ஃபிளாரை வந்து ஈவனா பண்ணனால உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸும் கிடைக்கும் ஹீல் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் தான் மைனர் சேஞ்சஸ் இன் 31. கைனோ 31ல நான் ரன் பண்ணிட்டு டீடைல் ரிவ்யூ இந்த சேனல் ஷேர் பண்றேன். அதையும் பாருங்க. தேங்க்யூ so much for watching this video. Happy running. Peace.